வந்து 2023 டிசம்பர்ல எடுத்தேன். எடுத்து வந்து எனக்கு வந்து இந்த வண்டி எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டி எல்லாம் எனக்கு வண்டி வந்து நியூலாண்டு வந்து ஒரு தங்க காயின் மாதிரி சார், கோல்டு. சரிங்க சார். குறைஞ்சது ஒரு 10 இருந்து 11 டன் வரைக்கும் லோடு ஏற்றினாலும் அசால்ட்டா வெளியே வருது வண்டி. அதனால வண்டியில எந்த கம்ப்ளைண்ட் நான் சொல்றதுக்கு விரும்பல. எனக்கு வந்து என்ன 4 பேர் கேட்டாலும் அதை பத்தி நல்ல முறையாக தான் சொல்லணும் ஒழிய இது அந்த வண்டி வந்து குறை சொல்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாது என்கிட்ட. வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்கண்ணா. ஒரு எடுத்து ஓட்டி பார்த்தேன், சேற்றுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால ஒரு விவசாயிக்கு தேவையான வண்டி சூஸ் பண்ணோம்னா இந்த நியூ ஹாலண்ட் ரொம்ப பெட்டர். சரிங்கண்ணா. இப்போ நீ ஒரு சர்வீஸ் கேம்ப் போட்டாங்கன்னா ஒரு ஃபோன் பண்ண ஒரு 2 மணி நேரத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னு கஸ்டமருக்கு கேட்டு சொல்லிடுறாங்க. டபுள் கிளச்சுங்கிறதுனால நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒரு இதில் இறங்கிட்டு சுற்றினா இப்போ இறங்காத இடத்துல போயிட்டு இருக்குது, அந்த இடத்துல வெட்டலை அப்படின்னாலும் வண்டியை நிப்பாட்டி போட்டு கிளச்சை பிட்டியை போட்டுவிட்டா கிளச்சை மீத்திக்கிட்டே சுற்ற விட்டோம்னா நல்லா இருக்கும். மற்ற வண்டிக்கு இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் வேற என்ன நம்ம பார்க்க முடியுது இந்த வண்டி? மற்ற வண்டிகள் வந்து ஆயில் சில்லு சார், இதெல்லாம் வண்டி வாங்குறப்ப மாற்றினா ஒரு 3-4 வருஷம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் அப்போ நம்ம எந்த ஊர்ல இருக்கோம்? ஸோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லி. என்னோட பேர் வந்து அந்தோனி பீட்டர். நான் வந்து மணப்பாறை வட்டம் களத்துப்பட்டியில இருக்கேன். சரிங்கண்ணா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி இப்போ எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு? நான் இதுக்கு முன்னாடி வந்து 24 வருஷம் ஆர்மியில சர்வீஸ் பண்ணிட்டு வந்து இங்க கொஞ்சம் நாள் வெளியில வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் விவசாயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா விவசாயம் தான் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம வந்து நியூ ஹாலண்ட் டிராக்டர் வந்து எடுத்திருந்தீங்க. ஸோ என்ன மாடல் எடுத்திருந்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தோரமா எடுத்திருப்பீங்க? நான் நியூ ஹாலண்ட்ல வந்து 30-37 சிங்கிள் கிளச் வண்டி எடுத்தேன். இது வந்து 2023 டிசம்பர்ல எடுத்தேன். எடுத்து வந்து எனக்கு வந்து இந்த வண்டி எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டி எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. இப்ப எடுத்துருக்கிற இந்த வண்டி வந்துட்டு இப்ப 2.5 வருஷமா நான் வச்சிருக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. கஸ்டமர்கிட்ட வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னு உடனே கம்பெனிக்கு கால் பண்ணி சொன்னா அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல வந்து எனக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து மார்க்கெட்ல எவ்வளவு பிராண்ட்ஸ் வந்து இன்னைக்கு டிராக்டர் அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் வந்து நியூ ஹாலண்ட்ல எடுக்கணும்னா என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி பல டிராக்டர் எதுவும் பாத்துருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லப்பா, இதுக்கு முன்னாடி வந்து பல கம்பெனி வண்டி எல்லாம் வச்சிருந்திருக்கேன். ஆனா அதோட ரிசல்ட் வந்து எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சரியா தெரியல. நான் வந்து ஆர்மியில சர்வீஸ் பண்ணும்போது பஞ்சாப், ஹரியானா இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது நியூ ஹாலண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அங்க ஓட்டி பார்த்தேன். இங்க வந்து நான் வந்து உடனே விவசாயத்துல இறங்கின உடனே வந்து எனக்கு நியூ ஹாலண்ட் தான் எடுக்கணும்னு ஒரே குறிக்கோளோட திருச்சி முருகன் டிராக்டர்ல வந்து நான் போய் இதை பத்தி விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. நான் வந்து உடனே பணத்தை கட்டி வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப 2.5 வருஷம் ஆகுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல முறையில வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்ப மெயினா வந்து இப்ப என்னென்ன வேலைக்கு பயன்படுத்துறீங்க டிராக்டர்னா? வயல் உழவு, கலப்பை, ரொட்டேட்டரு, அதெல்லாம வெளியில லோடிங்க்கு போவோம். டிப்பர் எடுத்துட்டு போவோம். டிப்பர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 10 இருந்து 11 டன் வரைக்கும் லோடு ஏற்றினாலும் அசால்ட்டா வெளியே வருது வண்டி. அதனால வண்டியில எந்த கம்ப்ளைண்ட் நான் சொல்றதுக்கு விரும்பல. எனக்கு வந்து என்ன 4 பேர் கேட்டாலும் அதை பத்தி நல்ல முறையா தான் சொல்லணும் ஒழிய இது அந்த வண்டி வந்து குறை சொல்றதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ஸும் கிடையாது என்கிட்ட. சரி. இப்ப எவ்வளவு மணி நேரம் வண்டி ஓடி இருக்கும்னா? இப்ப வந்து 1150 மணி நேரம் ஓடி இருக்கேன் என்கிட்ட. அடுத்து 50 மணி நேரத்துல திரும்ப போய் கிரவுண்ட் ஆயில் எல்லாம் செக் பண்ணணும். எனக்கு இப்ப ஃபர்ஸ்ட்ல வண்டி எடுக்கும் போதே எல்லா டீட்டெயில் சொன்னாங்க. 50 மணி நேரம் ஓடினதுப்ப கிரவுண்ட் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு கொண்டு போகணும். சரிங்கண்ணா. ஸோ இப்போ மைலேஜ்ங்கிறது ரோட்ல எவ்வளவு தருது? ரோட்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரோட்ல அதிகபட்சம் 1-1.5 தான். ஆனா காட்டுல உழவுக்கு வந்து கலப்பை, ரொட்டேட்டருக்கெல்லாம் வந்து 2.5 போகுது. ஏன்னா கேஜிகள் வந்துட்டு ஒரு பெரிய ஹெவியான கேஜிகள் தான் போட்டிருக்கேன். 55 HP ஓடக்கூடிய கேஜிகள் போட்டிருக்கேன். கேஜில வந்துட்டு ஒரு 3 லிட்டரு 3க்கு மேல வந்துட்டு இது வரைக்கும் எனக்கு போனது கிடையாது. அதனால வந்துட்டு ஒரு விவசாயிக்கு தேவையான வண்டி சூஸ் பண்ணோம்னா இந்த நியூ ஹாலண்ட் ரொம்ப பெட்டர். சரிங்கண்ணா. இப்போ நியூ ஹாலண்ட்ல இப்போ நிறைய சீரிஸ் வந்து இப்போ ஏசி கேபினெட் கூட லான்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எடுக்கணும்னா அடுத்து வந்து நான் எடுக்கணும்னா 3600 டெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நான் வெளியில எல்லாம் ஓட்டுறது கிடையாது. என்னோட சொந்த யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன். சரிங்கண்ணா. அப்படிங்கும்போது எனக்கு சொந்த யூஸுக்கு 3600 டெஸ்ட் நான் வந்துட்டு விசாரிச்ச வகையில நான் வண்டி ஓட்டியும் பார்த்தேன். நல்ல திருப்தியா இருக்கு. அதனால 3600 டெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். இன்னும் ஹெவியெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு என்னோட வேலைக்கு வந்துட்டு அதுவே போதுமானது. ஓகே. என்ன ஹெவியா வேலை தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம். நியூ ஹாலண்ட்லயே எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. ஆனா நியூ ஹாலண்ட்ல வந்துட்டு மற்ற வண்டியோட மைலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியில. சரி, ஓகேங்கண்ணா. இப்ப மற்ற வண்டிக்காகவும் நம்ம நியூ ஹாலண்ட் 3037க்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ்னா மெயினான ஸ்பெசிபிகேஷன்ங்கிறது என்ன? இது வந்து இந்த வண்டி நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டி எல்லாம் வந்துட்டு லோடு அதிகமாயிடுச்சுன்னா ஒரு மேட்ல ஏறும்போது வீல் ஸ்லிப் ஆகி சுத்தம். இந்த வண்டியில வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. ஓகே. கொஞ்சம் லோடு ஓவர் ஆயிடுச்சுன்னா லைட்டா
இன்ஜின் வந்து சவுண்ட் உட்காரும், அதுக்கப்புறம் லைட்டா கிளச் அணைச்சு விட்டாச்சுன்னா அது பாட்டு சல்லுன்னு வெளியில ஓடிடும். ஓகே. அதே மாதிரி பிடிஓல வந்துட்டு ரொட்டேட்டர் ஓட்டும் போதும் மற்ற வண்டியில வந்துட்டு 2 ஓட்ட இதுல வந்து ஒரே ஓட்டுல உங்களுக்கு அந்த மற்ற வண்டியில ஓட்டுற 2 ஓட்டு உழவு வந்துட்டு ஒரே ஓட்டுல வந்துருது. ஓகே ஓகே. நல்ல தெளிவா இருக்கு. அதே மாதிரி இன்ஜின்ல வந்துட்டு இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆயிடுச்சு. அதிகமா 1150 மணி நேரம் ஓட்டி இருக்கேன். அதாவது மேக்சிமம் ஒரு 900 மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் எனது வயல் தான் ஓடி இருக்கு. சரி சரிங்க. அந்த வயல்ல வந்து இது வரைக்கும் எந்த இடத்துல ஒரு ஆயில் லீக்கேஜோ டீசல் லீக்கேஜோ எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஓகே ஓகே. அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நியூ ஹாலண்ட் வண்டி. நியூ ஹாலண்ட். சரிண்ணா. இப்ப ஸ்ரீமுருகன் டிராக்டர்ஸ்ட எடுத்த ஸ்ரீமுருகன் டிராக்டர்ஸ்ல வந்து எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு வண்டி எடுத்தாலும் கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி இந்த உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னு கால் பண்ணி சொன்னா நம்ம நேரடியாக போகிறது கிடையாது. உடனே அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி சரிங்க. ஸோ ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ. வணக்கம்ண்ணா. சொல்லுங்க அண்ணா. உங்களோட பெயர் அப்புறம் எந்த ஊர்ல இருக்கீங்க? திருச்சி மாவட்டம். என் பேர் சின்னையா. திருச்சி மாவட்டம் மரங்காவரி ஒன்றியம் எஸ்கவுண்டம்பட்டி சோல்பட்டி கிராமம் எஸ்கவுண்டம்பட்டி கிராமம். சரி. இப்ப எத்தனை வருஷமா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 40 வருஷமா. இப்ப டிராக்டர் நியூ ஹாலண்ட்ல 3230 ஃபர்ஸ்ட் எப்ப எடுத்தீங்க? இது வந்து நான் 2009 எடுத்தேன். 2009 எடுத்தீங்க. நான் டேஷ் 2 3600 டேஷ் 2 வச்சிருந்தேன். ஓகே. அதை கொடுத்துட்டு இப்ப 30 சிங்கிள் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த புது வண்டி எப்ப எடுத்தீங்கன்னா? இப்ப 2025 7வது மாசம் எடுத்தீங்க சார். சரி சரிங்கண்ணா. இப்ப இதுக்கு முன்னாடி வேற எதுவும் டிராக்டர் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா இல்ல அப்பையில இருந்து நியூ ஹாலண்ட்? இல்ல, நம்ம வந்ததுல இருந்தே நியூ ஹாலண்ட் தான். சரி சரி. என்ன காரணம் நியூ ஹாலண்ட் பயன்படுத்த? நியூ ஹாலண்ட் வந்து அனைத்து இதுக்குமே நல்லா இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பெயின் இல்ல, ஹீட்டு இது மாதிரி உழவுக்கு நல்லா இருக்கு. சரிங்க. மத்த கம்பேர் பண்ணும்போது நியூ ஹாலண்ட் பெஸ்டா இருக்கு சார். சீப் அண்ட் பெஸ்டா. சரிங்க சார். மெயினா இந்த நம்ம ஊர்ல என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுவாங்க சார்? நம்ம ஏரியாவுல இந்த கடலை, சோளம், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, ஓகே, சிறுதானிய பயிறு, நெல்லு, பருத்தி, யூஸ் பண்ணி இப்ப நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணுவீங்க. எந்தெந்த வேலைக்கு பயன்படுத்துவீங்க? நம்மளுக்கு வந்து சார் இந்த நடவு தரிசு காடு சார். சரி. உழவு ஓட்டுறது. ஆமா, உழவு ஓட்டுறது. சரிங்கண்ணா. அதே மாதிரி இந்த நாள் வடை அதுக்கெல்லாம் போகாது சார். நம்ம சொந்த யூஸ் மட்டும் தான். இந்த நம்ம காட்டு குப்பை, அந்த நெல் ஏத்துறது, அது மாதிரி சொந்த யூஸுக்கு மட்டுமே 2 டிராக்டருமே யூஸ் பண்ணுவாங்க சார். சொந்த யூஸ் மட்டும் தான். சரி சரி சரிங்கண்ணா. இப்ப எவ்வளவு மணி நேரம் ஓடி இருக்கு புது டிராக்டர்? புது வண்டி ஒரு 106 மணி நேரம் ஓடி இருக்கு சார். 106 மணி நேரம். பழைய வண்டி ஒரு 5800 ஓடி இருக்கு சார். 5800. ஆமாங்க சார். இப்ப புது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ ஒரு 5-6 மாசத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க? சூப்பரா இருக்கு சார். மத்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது நியூ ஹாலண்ட் 3230 டபுள் கிளச்சா சிங்கிள் கிளச்சா சூப்பர் நல்லா இருக்கு சார் வண்டி. சரி சரி. ஒரு 5 விஷயம் முக்கியமா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க இந்த ஒரு 5-6 மாசத்துல நீங்க பார்த்ததுல? வண்டி வந்து நியூ ஹாலண்ட் வந்து ஒரு தங்க காயின் மாதிரி சார், கோல்டு. சரி சரிங்க சார். வண்டி வந்து மத்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது நியூ ஹாலண்ட் வந்து நல்லா கோல்டு பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட், நல்லா சூப்பரா இருக்கு. கம்பெனிக்கு ஒரு சர்வீஸ் ஸ்கேம்ப் போட்டாங்கன்னா ஒரு போன் பண்ண ஒரு 2 மணி நேரத்துல வந்து என்ன பிரச்சனைன்னு கஸ்டமருக்கு கேட்டு சொல்லிடுறாங்க. சரி சரி. அதே மாதிரி வண்டி இப்போ ஒரு காலையில ஏறினா சாயந்தரம் நைட்டு 12 மணி வரையும் உட்காந்து ஓட்டினா பெயின் இருக்காது, வண்டியோட ஹீட் இருக்காது, வண்டி நல்லா இருக்கா. சர்வீஸ் மற்றபடி எந்த வேலையுமே இருக்கா சார். சரி சரி. டீசல்ல ஊத்துறோம், ஆயில மாத்தி செக் பண்ணி கரெக்ட் பண்ணி போட்டுட்டோம்னா வண்டி சூப்பரா இருக்கும் சார். சரி. மைலேஜ் இப்போ வந்து எப்படி தருது ரோட்ல இல்ல வேலையில? இல்ல சார், நம்ம வண்டி வந்து உழவுக்கு ரோட்டுக்கெல்லாம் 2.25 தான் சார் வருது. 3230 சிங்கிள் கிளச்சை பொறுத்த அளவு. டபுள் கிளச்சு, சிங்கிள் கிளச்சு 3600 டேஸ்ட் எதுவும் எடுத்தாலும் 2.25-3 தான் சார் போகுது வண்டி. ஓகே. சரி ஓகேங்கண்ணா. இப்ப வேற முக்கியமான விஷயங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டினா என்னென்ன பாத்தீங்க இந்த வண்டியில? பிடிஓ வந்து சார் 540 RPM. சரிங்க சார். அதாவது 10-12 RPM வச்சு ஓட்டினா நல்லா டீசல் மைலேஜ், வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு சார். சரிங்கண்ணா. டிப்பர் ட்ரைலர் வந்து 10 டன் போட்டாலும் அசால்ட் ஆகும் சார். குறிப்பிட்ட நேரத்துல 1 மணி நேரம் டைம் வச்சு போனோம்னா 3/4 மணி நேரத்துல வண்டி போயிடும் சார், ரோடு ட்ரைலர் இருக்கிறதுக்கு. சரி சரி. இப்போ மற்ற வண்டிக்கு இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் வேற என்ன நம்ம பார்க்க முடியுது இந்த வண்டி? மற்ற வண்டிகள் வந்து ஆயில் சில்லு சார். இதெல்லாம் வண்டி வாங்குறப்ப மாத்தினா ஒரு 3-4 வருஷம் சேடை ஓட்டினாலும் தொழில் ஓட்டினாலும் வண்டி சூப்பரா இருக்கு சார். ஆயில் சில்லுங்கிறதுக்கு வேற இல்ல. ஆயில் அது மாதிரி 10 லிட்டர் மாத்தி 3 ஃபில்டர் மாத்திட்டு விட்டீங்கன்னா 300 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம ஆயில் செக்அப் பண்ணோம்னா வண்டிக்கு எந்த வேலையுமே இருக்காது சார். சரி சரிங்கண்ணா. ஆமா. இப்போ ஸ்ரீமுருகன் டிராக்டர்ஸ் தான் எடுத்துருந்தீங்களா? ஆமாங்க சார். திருநகர் ஸ்ரீமுருகன் டிராக்டர் தான் சார் எடுத்துறேன். சரி சரி. அவங்களோட சப்போர்ட், அவங்களோட சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க எல்லாம் சூப்பர் சார், பரவாயில்ல. ஓகே ஓகே. இப்போ வண்டிக்கு ஏதோ ஒரு பண்ணணும் அப்படின்னா அவங்க போன் பண்ண 2 மணி நேரத்துல வந்து பார்த்து கொடுத்துட்டு போயிருவாங்க. 2 மணி நேரத்துல வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ புதுசா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுல நம்ம என்ன வேலையோ சொல்லி விட்டோம்னா ஒரு 2 மணி நேரத்துல வந்து வீட்டுல வந்து கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காங்க சார். கஸ்டமருக்கு எந்த கரைச்சல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி சரி சரி. ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. சரிங்க சார். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா உங்களோட பேர் அப்புறம் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. என்னோட பேர் வந்து தர்மர்.
இருக்கிற ஊர் வந்து மேட்டுக்கடை. சரிங்கண்ணா. என்ன மாவட்டம்னா? திருச்சி மாவட்டம், மணப்பாறை வட்டங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம நியூ ஹாலண்ட்ல என்ன வண்டி எடுத்திருக்கீங்கண்ணா? நியூ ஹாலண்ட்ல வந்து ஹார்ட்வேர்ஸர் வந்து 5510ண்ணா. சரிங்கண்ணா. இப்போ உழவு வண்டிக்கு வந்து 4710 எடுத்திருக்கோம்ண்ணா. சரி. இப்போ எவ்வளோ மாதம் ஆகுது இப்போ நம்ம பார்க்குற 4710 வண்டி? 4710 வந்து எடுத்து இதோட 5வது மாசம் ஆயிடுச்சு. 5 மாசம் ஆகுது. 5 மாசம். சரிங்கண்ணா. இப்போ இது வந்து என்னென்ன பர்பஸ்க்காக இப்போ இங்கே பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இது வந்து சேற்று உழவு, புழுதி உழவுக்கு தானே. புழுதி உழவு மெயினாக இதுதான் 2 மெயினாக அங்கே போகும். மெயினாக 2. சரி. இப்போ எவ்வளோ மணி நேரம் வந்து இப்போ மொத்தமாக ஓடி இருக்குண்ணா வண்டி அந்த 5 மாசத்துல? 5 மாசத்துல வந்து 750 ஓடி. 750 ஓடி இருக்கு. மணிக்கு 3 கொடுக்குதுண்ணா. மணிக்கு. சரிண்ணா. இப்போ இந்த டிராக்டர் எடுக்கணுங்கிறதுக்கான மெயினான காரணம் என்னென்ன? நியூ ஹாலண்ட் மார்க்கெட்ல எவ்வளவு பிராண்ட்ஸ் நிறையவே இருக்குது. நியூ ஹாலண்ட்ல இந்த வேரியன்ட் எடுக்கணும் என்ன காரணம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நியூ ஹாலண்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிண்ணா. ஒரு எடுத்து ஓட்டி பார்த்தேன், சேற்றுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால விரும்பி எடுத்துருக்கோம். சரி. மெயினா இந்த வண்டியோட ஸ்பெசிபிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்த்து எடுத்துருக்கீங்க? இதுல வந்து என்னன்னா ஒரு உழவுக்கு வந்து மூவிங் போகையில நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கனால எடுத்தோம்னா. சரிண்ணா. சேற்று உழவுக்கு. சரி ஓகே. அதுக்காண்டி விருப்பப்பட்டு எடுத்தோம். ஓகே. மெயினான ஒரு 5-6 ஸ்பெசிபிகேஷனான முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன இந்த வண்டியில இருக்குங்கன்னா மற்ற வண்டிக்கு இல்லாதது அந்த மாதிரியான விஷயங்கள்? இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டெடில் கீர் அதிகமா இருக்கனால எங்களுக்கு வந்து ஸ்டெடில் கீர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரிங்கண்ணா. அதுக்காண்டி ஸ்டெடில் கீர் எடுத்தோம்னா. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் மூவிங் வந்து டோட்டல் அந்த ஆக்சில் வந்து எங்களுக்கு நேரம் வரைக்கும் ஒரு 750 ஹவர் ஒரு சின்ன வரைக்கும் ஆயில்சில் போல ஃப்ரண்ட் வீல். அதுக்காண்டி இதை விருப்பப்பட்டு இந்த இதுல. சரி ஓகேங்கண்ணா. பிடிஓட இப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதை பத்தி தெளிவா சொல்லலாம். பிடிஓட பர்ஃபார்மன்ஸ் பிடிஓ 540 540E. அதுல வந்து ரிவர்ஸ் பிடிஓ இருக்கு. ஓகே. ஃப்ரண்ட்ல வந்து எந்தெந்த கீருக்கு போறோமோ அந்த கீருக்கு தக்கன பிடிஓ வந்து ஸ்பீடு கிடைக்குது. சரிங்கண்ணா. அது வந்து பிடிஓட பவர் தனி இதுங்க. பவர் கூடங்கனால இன்ஜினோட பவரை இழுக்காம எவ்வளவு லோடு கொடுத்தாலும் என்ன ஸ்லோவில் போனாலும் அந்த பிடிஓட பவர் ஸ்பீடா இருக்குதுண்ணா. சரிங்க. அப்போ கிளச்சுங்கிறது அது எப்படி இப்போ டபுள் கிளச் இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லா இருக்காது? டபுள் கிளச்சுங்கிறதுனால நம்ம இப்போ ஒரு இடத்துல ஒரு இதுல இறங்கிட்டு சுத்தினா இப்போ இறங்காத இடத்துல போயிட்டு இருக்குது, அந்த இடத்துல வெட்டலை அப்படின்னாலும் வண்டியை நுப்பாடி போட்டு கிளச்சை பிடிஓ போட்டுவிட்டா கிளச்சை மீச்சிக்கிட்டே சுத்த விட்டோம்னா நல்லா வெட்டி நல்லா இது பண்ணும். சரி ஓகே. இப்போ நம்ம டிராக்டர் வந்து எங்க எடுத்திருந்தீங்க? ஸ்ரீ முருகன் டிராக்டர்ஸ்ண்ணா. சரி. திருச்சியில இருக்க ஸ்ரீ முருகன் டிராக்டர்ஸ். ஸோ அவங்களோட சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் எப்படி இருக்குண்ணா உங்களுக்கு? அதெல்லாம் பரவாயில்ல, சொன்னோடனே வந்துடும். சரி. இப்போ ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா அது வந்து இப்போ எப்படி மாற்றி கொடுப்பாங்களா உங்களுக்கு உடனே வந்து? எங்களுக்கு உடனே வந்து எல்லாம் கம்ப்ளைண்டாக முடிச்சு கொடுத்துருவோம். எந்த எதுவும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. ஸோ இப்போ அடுத்தடுத்து ஏதாவது எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்மருக்கு சஜஸ்ட் பண்ணலாமா நியூ ஹாலண்ட் டிராக்டர்? கண்டிப்பாக பண்ணலாம். சரிண்ணா. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றிங்கண்ணா. சரி ஓகே, நன்றி.